வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 26ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எந்த விண்கலம் மூலம் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா விண்வெளி சென்றார்? இதற்கான ஆன்சர் டிராகன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சியம் 4 அப்படிங்கிற ஒரு மிஷன், இது வந்து நாசாவுடைய மிஷன். அதாவது கரெக்டாக பார்க்கும்போது ஆக்சியோம் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இதை வந்து இயக்குறாங்க. இது கூட பார்ட்னராக ஸ்பேஸ் எக்ஸும் நாசாவும் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆனால் பொதுவாக வந்து நாசாவுடைய ஆக்சியம் 4 மிஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம எக்ஸாம்லேயுமே அப்படி கேட்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இது என்ன அப்படின்னா சர்வதேச விண்வெளி நிலையம் நோக்கி பயணம் மேற்கொள்கிற ஒரு திட்டம். இதில் இந்திய வீரரான சுபான்ஷு சுக்லாவும் இணைந்திருக்காரு. இவங்க இந்த டிராகன் அப்படிங்கிற விண்கலம் மூலமாக தான் போகிறாங்க. இந்த விண்கலத்தை விண்ணில் செலுத்தின ராக்கெட் எது அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஃபால்கன் 9 அப்படிங்கிற ராக்கெட். 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு டிராகன் விண்கலம் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்தை வந்து சென்றடைந்தது. ஜூன் 26ஆம் தேதி மாலை ஒரு 4 மணிக்கு அப்புறம் வந்து போய் சேர்ந்தது. இதில் மொத்தமாக 4 பேர் கொண்ட குழு வந்து பயணம் பண்ணுறாங்க. இவங்க 14 நாட்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து தங்கி இருந்துட்டு அங்கேருந்து ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூமிக்கு வருவாங்க. இதில் நம்ம இந்தியரான சுபான்ஷு சுக்லாவும் இடம்பெற்றிருக்காரு. இவர் லக்னோவை சேர்ந்தவர், உத்தரப்பிரதேசத்துடைய தலைநகரான லக்னோவை சேர்ந்தவர். அப்படி பார்க்கும்போது சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்கிற முதல் இந்தியர் இவர் தான். அதே நேரம் விண்வெளிக்கு அப்படின்னு போகிறதுல 2வது இந்தியர் இவர் தான். அப்போ முதல் இந்தியர் யார் அப்படின்னா ராகேஷ் சர்மா. இவர் 1984ஆம் ஆண்டு ரஷ்ய விண்கலத்தில் வந்து விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டிருப்பார். அப்படி பார்க்கும்போது 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய வீரர் வந்து விண்வெளிக்கு பயணம் மேற்கொள்கிறது வந்து இவர் தான், சுபான்ஷு சுக்லா தான். இப்போது இந்த பயணத்தில் சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ணோம். என்னென்னா, சர்வதேச விண்வெளி நிலையம் இது பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இந்த பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஆனால் இது அடைகிறதுக்கு 28 மணி நேரம் தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு சென்னையிலேருந்து மதுரை போகிற தூரம் தான், அதை விட குறைவு தான். அந்த மதுரைக்கு போனோம் அப்படின்னா ஒரு 7 மணிலேருந்து 8 மணி நேரம் தான் ஆகும். ஆனால் இங்கே போகிறதுக்கு இவ்வளோ வேகத்தில் போயுமே ஏன் 28 மணி நேரம் தேவைப்படுது அப்படின்னா, இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் இருக்குல்ல, அதுவே ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை. அது வந்து ரொம்ப வேகத்தில் வந்து பயணம் மேற்கொண்டுட்டே இருக்கும். நம்ம பூமியோட ஆக்சிஸில் அது சுற்றிட்டே இருக்கும். ஓகேவா? அதாவது ஒரு ஆங்கிளில் அது சுற்றிட்டே இருக்கும். அப்போது டிராகன் விண்கலம் அதுவுமே ரொம்ப வேகமாக பயணம் மேற்கொள்ளணும். அப்போ டிராகன் விண்கலத்துடைய வேகம் வந்து மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குது. இந்த டிராகன் விண்கலம் ராக்கெட்லேருந்து பிரிந்து வெற்றிகரமான முறையில் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அது கூட வந்து இணைக்கப்படணும். அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா கூட அது வந்து ஃபெயிலியர் ஆகிரும். இந்த பயணிகளுடைய அந்த பயணம் மேற்கொள்கிறாங்கல்ல, அவங்களுடைய உயிருக்கே ஆபத்தாக கூட போயிடும். ஆனால் இது வெற்றிகரமாகவே டாக்கிங் ஆகிருக்கு, இணைந்திருக்கு, அவங்க வந்து போயிட்டாங்க. அடுத்தது, எந்த வகுப்பு மாணவர்களுக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்தப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் 10. அதாவது சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் படிக்கிற 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 2 முறை பொதுத் தேர்வு வந்து நடத்துகிறாங்க. அப்படின்னு அறிவித்தது யார் அப்படின்னா சிபிஎஸ்சி அமைப்பு தான் அறிவித்திருக்காங்க. சிபிஎஸ்சி அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிறது, தமிழில் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அப்படிங்கிறது தான். இப்போ முதல் கட்ட பொதுத் தேர்வு பிப்ரவரி மாதம் நடக்கும், 2ஆம் கட்ட பொதுத் தேர்வு மே மாதம் நடக்கும். இப்போது எதனால் 2 முறை இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் நடத்துகிறாங்க அப்படின்னா, அப்போ மாணவர்களுடைய தேர்வு பயத்தை வந்து குறைக்கலாம்ல, அதற்காக தான். ஆனால் முதல் கட்ட பொதுத் தேர்வில் எல்லாரும் கட்டாயமாக பங்கேற்கணும். ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணங்கள்னால ஒருத்தங்களால் பங்கேற்க முடியலை அப்படின்னா தான் அவங்க வந்து 2வதுல மட்டும் பங்கேற்கணும் அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் 2 தேர்வையும் கம்பேர் பண்ணி இதில் சிறப்பான மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வைத்து அந்த முடிவுகளை வந்து எடுத்துப்பாங்க. அடுத்தது, இந்தியாவில் எங்கு கடந்த 100 ஆண்டுகளாக நிலக்கரி தீ எரிந்து வருகிறது? இதற்கான ஆன்சர் ஜார்யா. ஜார்யா அப்படிங்கிறது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற ஒரு இடம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு நிலக்கரி சுரங்கமாக இருக்குது. இங்கே நிலத்துக்கு அடியில் நிலக்கரி தீ வந்து எரிந்துட்டு வருது. அப்போ இதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னா ஆமாம், நிறைய பாதிப்பு ஏற்படுது. அதில் முக்கியமானது எது அப்படின்னா, அங்கே இருக்கிற வீடுகள் எல்லாம் இடிந்து விழுது. அதே மாதிரி திடீர்னு தீப்பற்றி எரியுது. இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது. 1916ஆம் ஆண்டிலிருந்து
1916 ஆண்டு முதல் முறையாக அங்கே வந்து தீ விபத்து பதிவாயிருந்தது. இந்த தீ அணைத்து பார்க்குறாங்க, மறுபடியும் அது வந்து எரியுது. ஏன்னா அதில் நிலக்கரி இருக்குல்ல, அதனால தான். இப்போது மத்திய அரசு அந்த பகுதி மக்களுடைய மறுவாழ்விற்காக ரூபாய் 5940 கோடி மதிப்பில் திட்டங்கள் வந்து அறிவித்திருக்காங்க. அடுத்தது தார்தி ஆபா ஜன்ஜாத்திய கிராம் உத்காஷ் அபியான் என்ற திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பழங்குடியினர். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் சம்மந்தமாக விரைவிலேயே ஒரு வீடியோ போட்டுருவோம். அதற்கான பணிகள் வந்து நடைபெற்றுருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், தார்தி ஆபா ஜன்ஜாத்திய கிராம் உத்காஷ் அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது 2023 ஆண்டு கொண்டு வந்திருந்தாங்க. இது பழங்குடியின பகுதிகளை மேம்படுத்துறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. இந்த திட்டத்தில் இப்போது 22,000 ஜன் சேவா முகாம்கள் வந்து நடத்தியிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அரசுடைய திட்டங்களை பழங்குடியினருக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அவங்களுடைய பகுதிகளுக்கு சென்று இந்த மாதிரிலாம் அரசு திட்டங்கள் இருக்குது, இதில் நீங்களும் பயன்பெறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வை கொடுக்குறாங்க. இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா, மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. அடுத்தது 2025 ஆஸ்ட்ராவா கோல்டன் ஸ்பைக் ஈட்டியெறிதல் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் நீரஜ் சோப்ரா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ராவா கோல்டன் ஸ்பைக் அப்படிங்கிற ஒரு ஜாவலின் த்ரோ போட்டி, ஈட்டியெறிதல் போட்டி நடைபெற்றது. இல்லை, இந்தியாவுடைய ஈட்டியெறிதல் வீரரான நீரஜ் சோப்ரா இவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இந்த போட்டி செக் குடியரசு நாட்டில் தான் நடைபெற்றது. 2025 ஆண்டு பாரிஸ் டைமண்ட் லீக் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றது நீரஜ் சோப்ரா தான். நம்ம ரீசெண்டாக கூட கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். தேசிய ஈட்டி எறிதல் தினம் இது நம்ம ஆகஸ்ட் 7 கொண்டாடுறோம். இது எதனால் கொண்டாடுறோம் அப்படின்னா, 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் நீரஜ் சோப்ரா வந்து தங்கம் ஜெயிச்சிருப்பார். அதை நினைவு கூறுற விதமாக தான் இந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம். அடுத்தது, உலக சுகாதார அமைப்பு அங்கீகரித்த முதல் மலேரியா தடுப்பூசி எது? இதற்கான ஆன்சர் RTS-S. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உலக சுகாதார அமைப்பு அங்கீகரித்த முதல் மலேரியா தடுப்பூசி வந்து RTS-S அப்படிங்கிறது தான். 2021 ஆண்டு அங்கீகரித்திருந்தாங்க. இதை உருவாக்கின அமைப்பு UK, அதாவது பிரிட்டன் இருக்குல்ல, அது சேர்ந்த GSK அப்படிங்கிற அமைப்பு. இதை உற்பத்தி பண்ணுற அமைப்பு எது அப்படின்னா, ஹைதராபாத்தை சேர்ந்த பாரத் பயோடெக் அப்படிங்கிற நிறுவனம். இப்போது ஒருத்தங்க உருவாக்கிடுவாங்க, கெமிக்கல் இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி வந்து உருவாக்கிடுவாங்க. ஆனால் அது நிறைய உற்பத்தி பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணும்ல, அது யார் அப்படின்னா பாரத் பயோடெக் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காவி அமைப்பிற்கு இந்த தடுப்பூசி 2026 ஆண்டுக்குள்ளாடி வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. காவி அமைப்பு தான் எங்கெங்கே தடுப்பூசிகள் தேவைப்படுதோ, அதாவது மலேரியா பாதித்த பகுதிகள் இருக்குங்களே, அந்த ஏரியாவுக்கெல்லாம் அதை வெற்றிகரமாக கொண்டு சேர்க்கிற பணியை பண்ணுறது இந்த காவி அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, மலேரியா பரவுகிற நாடுகளில் $5 குறைவாக இந்த தடுப்பூசியை 2028 ஆண்டுக்குள்ளாடி வழங்கிடுவோம் அப்படின்னு இந்த பாரத் பயோடெக் நிறுவனம் வந்து உறுதியளித்திருக்காங்க. அடுத்தது, சொல் புதிது அப்படிங்கிற கூட்டம், இது சென்னையில் நடந்தது. இதை வந்து தமிழ் வளர்ச்சி கழகம் தான் நடத்தியிருக்காங்க. இந்த கூட்டத்தில் ஆங்கில சொற்களுக்கு இணையான 25 தூய தமிழ் சொற்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதில் சில முக்கியமான வார்த்தைகள் நம்ம பார்க்கலாம். ஏர்பேஸ் அப்படின்னா வான் படைத்தளம், அப்புறம் பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னா தொலை ஈர்ப்பு ஏவுகணை. அடுத்தது பேரிகேட், இந்த ரோட்டில் எல்லாம் வாகனம் வந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேரிகேட் வச்சுருப்பாங்கள்ல, அது வந்து தடையரண் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்க்கிறாங்க. அப்புறம் புல்டோசர், இது வந்து இடிவண்டி அப்படிங்கிறாங்க, ஏன்னா அதை வந்து இடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்களே அதனால தான். அப்புறம் ட்ரோன், இதை வந்து வானுலவி அப்படிங்கிறாங்க. லிவிங் டுகெதர், இது பார்த்திங்கன்னா மன வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மன வாழ்க்கை அப்படின்னா அது திருமணம். இந்த அப்படிங்கிறது மன அளவில் இணைந்திருக்காங்கல்ல, அதுதான் சொல்கிறாங்க. அப்புறம் லான்ச் பேட் அப்படிங்கிறது ஏவுதளம் அப்படிங்கிறது. அடுத்தது சோஷியல் மீடியா போஸ்ட் அப்படிங்கிறது சமூக ஊடக இடுகை. ஓகேவா, நம்ம அதில் வந்து ஒன்று போடுறோம்ல, இடுகிறோம்ல, இடுறது அப்படின்னா போடுறது தானே, அதுதான் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது, தமிழ்நாடு மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம், த தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. இது 2013 ஆண்டு உருவாக்கிட்டாங்க. இதோடைய தலைவராக இப்போ புதுக்கோட்டை விஜயா அப்படிங்கிறவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது 2005 ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம். அடுத்தது, 5வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டி இந்த ஆண்டு நடைபெறுது. ராஜஸ்தானுடைய தலைநகரான ஜெய்ப்பூரில் தான் நடைபெறுது. இதில் 2 யூனிவர்சிட்டி சேர்ந்து நடத்துகிறாங்க. ஒன்று பூர்ணிமா யூனிவர்சிட்டி, இன்னொன்று ராஜஸ்தான் யூனிவர்சிட்டி. 25 வயதுக்குட்பட்டவங்க இதில் வந்து இணைந்து விளையாடலாம். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா மான்சுக் மாண்டவியா அப்படிங்கிறவர். அடுத்தது,
இந்தியாவுடைய முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் பள்ளத்தாக்கு இது வந்து அமைக்க போகிறாங்க. ஆந்திர பிரதேசத்துடைய தலைநகரான அமராவதியில் தான் அமைக்க போகிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போது சிலிக்கான் வேலி, சிலிக்கான் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பகுதி. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது. ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் இந்த கூகுளு, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரி நிறைய நிறுவனங்களுடைய தலைமையகமாக அதுதான் இருக்குது. அந்த மாதிரி இங்கே வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் பள்ளத்தாக்கு ஒன்று அமராவதியில் அமைக்க போகிறாங்க. இந்த ஆண்டு சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டு. அடுத்து புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். செலிப்ரேட்டிங் விவி குமார் அட் 90 அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது பல கிரிக்கெட் வீரர்கள் அப்புறம் பிரபலங்கள் இவங்க எல்லாம் எழுதின கட்டுரை தொகுப்பு தான் இது. யார் இந்த விவி குமார் அப்படின்னா இந்தியாவுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர். அவர் தன்னுடைய 90வது பிறந்தநாளை இப்போ ரீசனாக வந்து கொண்டாடியிருப்பார். அப்போது அவருக்காக இந்த புத்தகத்தை வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம், எமர்ஜென்சி டைரிஸ் அப்படிங்கிற புத்தகம். இதை ப்ளூ கிராஃப்ட் டிஜிட்டல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பு தான் உருவாக்கியிருக்காங்க. இது 1975 ஆண்டு இந்திரா காந்தி எமர்ஜென்சி அறிவிச்சிருப்பாங்கல்ல, அந்த டைமில் பிரதமர் மோடி என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புத்தகம். அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்காக இருந்தார். ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் உடைய முழு நேர உறுப்பினராக இருந்து நிறைய விஷயங்கள் களத்தில் இறங்கி பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பற்றி பிரச்சாரம் பண்ணுவார். அதில் முக்கியமாக இந்த எமர்ஜென்சி டைம் இருக்குல்ல, அந்த டைமில் டெமோக்ரஸி, அதாவது மக்களாட்சி பற்றி மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இதில் இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்திரா காந்தி அறிவித்த அந்த எமர்ஜென்சி இருக்குல்ல, அது எந்த தினத்தில் தொடங்கி எந்த தினத்தில் முடிவடைந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது முக்கிய தினங்கள், போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சர்வதேச கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம். போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம். இது ஜூன் 26 இது பாருங்கள், இதை சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினம் அப்படின்னாலும் அது இதுதான். ஓகேவா? அது அப்படியும் சொல்கிறாங்க, இப்படியும் சொல்கிறாங்க. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, பிரேக் த சைக்கிள், ஸ்டாப் ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படிங்கிறது. இப்போ பிரேக் த சைக்கிள் அப்படின்னா இப்போ வந்து யாரும் அதை பயன்படுத்த வேண்டாம். ஓகேவா? அப்படின்னா அந்த ஒரு சைக்கிள் இருக்குல்ல, அந்த ஒரு வட்டம், அது வந்து அப்படியே உடைந்துரும்ல, அதை சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டாப் ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னா இப்போது எங்கேயோ 1-2 நடக்குது அப்படின்னா அது ஓகே. ஆனால் அதுவே ஓகே கிடையாது, அதுவே வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. ஆனால் இது ஒரு ஆர்கனைஸாக பண்ணி இந்த போதைப் பொருளை ஒருத்தங்க சப்ளை பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஏதோ ஒரு வியாபாரம் நடக்கிற மாதிரியே இந்த க்ரைமை பண்ணுறாங்கல்ல, அதை நம்ம வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ஓகே, ரிவிஷன் பார்க்கலாம். எந்த விண்கலம் மூலம் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா விண்வெளி சென்றார்? இதற்கான ஆன்சர் டிராகன். அடுத்தது, எந்த வகுப்பு மாணவர்களுக்கு 2 முறை பொதுத் தேர்வு நடத்தப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் 10ஆம் வகுப்பு. இது சிபிஎஸ்சியில் மட்டும்தான். அடுத்தது, இந்தியாவில் எங்கு கடந்த 100 ஆண்டுகளாக நிலக்கரி தீ எரிந்து வருகிறது? இதற்கான ஆன்சர் ஜார்யா. அடுத்தது, தார்தி ஆபா ஜன்ஜாத்திய கிராம் உட்கார்ஷ் அபியான் என்ற திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பழங்குடியினர். அடுத்தது, 2025 ஆஸ்ட்ராவா கோல்டன் ஸ்பைக் ஈட்டியறிதல் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் நீரஜ் சோப்ரா. அடுத்தது, உலக சுகாதார அமைப்பு அங்கீகரித்த முதல் மலேரியா தடுப்பூசி எது? இதற்கான ஆன்சர் RTS.S. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, என் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ள விதமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க. நீங்கள் போடுற அந்த ஒரு லைக் தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.